வீட்டு பையன் எப்படி அடிக்க சேர்த்து கிடக்கிறான்னு பாரு. அவனுக்கு உன் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி எங்களை அசிங்கப்படுத்தின. உங்க சகவாசமே வேண்டாம் தானே நாங்க ஒதுக்கி இருந்தோம். இப்படி அநியாயமா கொண்டுட்டீங்களேடா. ஏங்க என்னங்க ஏதோ பேச போறீங்க? எங்க அண்ணன் என்ன பண்ணாரு? சம்பந்தி, என்னால இதை நம்பவே முடியல. பாவம் சின்ன பையன் கார்த்திக், அவனை கொண்டு புதைச்சிருக்காங்க. அன்னைக்கு அந்த கதிரவன் ஊருக்கு முன்னாடி இவனை கொண்டு புதைச்சிருவன் மிரட்டிட்டு போனோம். சொன்ன மாதிரியே செஞ்சுட்டான்ல. ஹலோ, இன்னும் கிளியரா எதுவும் தெரியாம நீங்களா எதுவும் சொல்லாதீங்க. யார் கொலை பண்ணாங்கிறத நாங்க விசாரிக்கிறோம். கண்டிப்பா இந்த ஆளோட மாப்பிள்ளை தான் என் பையனை கொண்டு இருப்பான். இந்த குடும்பம் தான் காரணம். மொத்த பேரை அரெஸ்ட் பண்ணுங்க சார். சார் இருங்க, எமோஷனல் ஆகாதீங்க. எவிடன்ஸ் இல்லாம அப்படிலாம் எதுவுமே செய்ய முடியாது. முதல்ல நாங்க விசாரிக்கிறோம். சார் இங்க ஒரு பர்ஸ் இருக்கு சார், எடுத்துட்டு வாங்க. சரிங்க சார். இந்தாங்க சார். கதிரவன் சார், கதிரவன் நான் சொல்ல இவனோட மாப்பிள்ளை தான். நான் சொல்ல அவன் தான் சார் இதை பண்ணியிருக்கான். இப்ப என்ன சொல்றீங்க? அவன் பர்சுக்கு எப்படி வந்தது? அவன் தான் என் பிள்ளைய கொண்டு இருக்கான். ரகுராம் பாத்தியா, மாப்பிள்ளை எங்க பையனை கொண்டு இருக்கான். இப்போ உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சாயா? இந்த ஆளு பெரிய மனுஷன் சொல்லிக்கிட்டு இருக்கான். மாப்பிள்ளைய வச்சு எங்க வீட்டு பையனை கொண்டுட்டாங்க. எங்க குடும்பத்தை பழி வாங்கிட்டல. எங்க வீட்டுல இருக்க ஒரே ஒரு சாபம். இப்படி எங்க சங்கதியை அழிச்சிட்டீங்களா பாவி. நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க. நாசமா போயிடுவீங்க. உங்க குடும்பமே அழிச்சு போயிடும். அப்பா, கதிரவன் அரெஸ்ட் பண்ணுங்க. உங்க சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. ஐயோ கடவுளே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? என் பையன் என்ன விட்டு போயிட்டாரு. பொறுமையா கேளுங்க. என்னாச்சு? என்ன எதுக்கு? என்னாச்சு சிவா? ஒண்ணுலமா ஒண்ணுலமா சொல்லுங்க மாமா. அண்ணா 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 ரகு, என்ன மாமா சொல்றீங்க? எனக்கு ஒண்ணு புரியல. சொல்லாதடா, நீ இவ்வளவு கேவலமாக இருப்பேன்னு நினைக்கிறேன். உன்னை வளர்த்ததை நினைச்சு எனக்கு அசிங்கமா இருக்கடா. மாமா என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல மாமா. இந்த குடும்பத்தை மானத்தையே வாங்கிட்டியடா நீ. நான் ஊருக்கு நடுவுல பல தடவை கூடி குறுக்கி நின்று கேட்டா, நான் இன்னைக்கு எல்லாத்துக்கும் மேல என்ன அசிங்கப்படுத்தல. என்னாச்சு? எதுக்கு அடிக்கிற? நான் என்ன மாமா பண்ணேன்? என்னாச்சு ரகு? உன்னோட வாழ்க்கையை கெடுத்த இன்னைக்கு என் குடும்பத்தோட பேரைய குழி தோண்டி புதைச்சிட்டே. வேண்டாப்பா. ஐயோ, அவனை அடிக்காதீங்க. அவன் நம்ம மருமகன். யாரு இவனா? இவனா மருமகன்? இந்த கொலைகாரனா? சிவா, என்னதான் ஆச்சு? அம்மா, அந்த பண்ணை வீட்டு பக்கத்துல தோட்டம் இருக்குல்ல, அங்க இருந்து செத்து போன கார்த்திகோட உடம்பு எடுத்தாங்கம்மா. ஐயோ கடவுளே, என்னப்பா சொல்ற? ஆமாம்மா, அந்த இடத்துலதான் ஒண்ணு புதைச்சிருக்கான் இவன். எதுவும் பண்ணல மாமா. ஏன் போட்டேனுவையா? நீ தான் பண்ணேன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. மரியாதையா உண்மையை ஒத்துக்க. இவன் தான் கொன்னானே எப்படி சொல்ற? அக்கா, கார்த்திகோட உடம்ப எடுத்த இடத்துல இதோ இவனுடைய பர்ஸ் இருந்துச்சுக்கா. இவன் தான் அவனை கொண்டு இருக்கான்னு ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. அட பாவி, கொலை பண்ற அளவுக்கு மோசமானவனடா நீ.
எதுவுமே தெரியாத மாதிரி எப்படி இப்படி உன்னால இருக்க முடியுது? கதிரவா, நம்ம குடும்பத்துல பிறந்துட்டு உன்னால எப்படி இதெல்லாம் செய்ய முடியுது? பாட்டி சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது பாட்டி. நான் எதுவும் பண்ணல. ஏய் அப்புறம் எப்படி அவன் பர்ஸ் அங்கே போச்சே? மாமா தெரியல மாமா. கொஞ்ச நாளாவே என் பர்ஸை காணும் மாமா. எப்படி கதை சொல்றான் பாருங்க. மாட்டிக்கிட்ட உடனே நல்லா நடிக்கிறான். மாமா சத்தியமா சொல்றேன், நான் அவனை கொல்ல. ஒண்ணு கழுத்துல திருட்டு தாலி கட்டினப்பவே உன்னை அடிச்சு விரட்டி இருக்கணும்டா. நல்ல பேர் பேச்ச கேட்டு உன்னை வீட்டுக்குள்ள வச்சா பாரு, அது ஏன் தப்பு தான்டா. இன்னைக்கு ஊருக்கு முன்னாடி என்ன தலைக்குழிய வச்சுட்டல நீ. அங்க அந்த பையனோட குடும்பம் கதறிக்கிட்டு இருக்குடா. அவங்களுக்கு நான் என்னடா பதில் சொல்லுவேன்? இந்த குடும்பத்தோட சாபம் சும்மா விடாது. ஏய், ஒரு உயிர் எடுக்கிறதுக்கு உனக்கு எப்படா மனசு வந்துச்சு? மாமா நான் எதுவும் பண்ணல மாமா. அவ்வளவு கொடூரமான மிருகமாடா நீ. இல்ல என்னடா உயிரோட விடக்கூடாது. என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்த நீ. இப்போ இந்த குடும்பத்துக்கு ஈராத பழிய வாங்கி கொடுத்துட்ட நீ. ஐயோ, கதிர் கண்டிப்பா தப்பு பண்ணலங்க. ஏய், நீ வாய மூடு. எல்லாத்துக்கும் காரணம் நீதான். என் பேச்ச மீறி நீதானே இவனை வீட்டுக்கு கூட்டு வந்த. நீங்க பாரு, ஊரே இந்த குடும்பத்தை உலகார குடும்பம்னு சொல்லுது. இப்போ உனக்கு சந்தோஷமா? ஐயோ இல்லங்க, அவன் எதுவும் பண்ணல. அதெல்லாமே பெரியம்மா, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. கதிர் தப்பு பண்ணிருக்க மாட்டான்னு நமக்கு தெரியும். வேற ஏதோ தப்பு நடந்திருக்கு. ஏய், அதான் போலீஸே கண்டுபிடிச்சேன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல. இதுக்கெல்லாம் நீயும் தான் காரணம். இவனை தனாவுக்கு தாலி கட்ட வச்சு அவளோட வாழ்க்கையை அழிச்சிட்டல. ஏய், ஒழுங்கா இங்கிருந்து போயிடு. ப்ளீஸ் மாமா, என்ன நம்புங்க மாமா. மாமா நான் இந்த கொலையை பண்ணல மாமா. நீங்க வளர்த்த பையன் மாமா. நான் போய் எப்படி மாமா கொலையெல்லாம் பண்ணுவேன்? என்ன நம்புங்க மாமா. ஆமாங்க, அவன் எதுவும் பண்ணல. ப்ளீஸ். ஐயோ மாயா, பாவம் அவன். என்னாலதான். ப்ளீஸ் பெரியம்மா, எதுவும் பேசாதீங்க. இல்ல நான் பாத்துக்கிறேன், நீங்க அமைதியா இருங்க. மாமா என்ன நம்புங்க மாமா. நான் எதுவும் பண்ணல மாமா. மாமா நான் எப்படி மாமா நம்ம குடும்பத்துக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுப்பேன்? எதுவும் பண்ணல மாமா. கார்த்திகை கொலை பண்ண குற்றத்துக்காக உங்களை அரெஸ்ட் பண்றேன். ஐயோ ஐயோ கடவுளே, ஐயோ பாரு மாயா. பெரியம்மா, பெரியம்மா உங்களுக்கு தெரிஞ்சு கேக்குறேன். நீங்க எதுவும் பேசாதீங்க. இது ஏதோ சதி மாதிரி இருக்கு. ஐயோ சார், நான் யாரையும் கொல்லல சார். சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது சார். எவிடன்ஸ் இருக்கு சார், என் பர்ஸ் எப்படி அங்க வந்துச்சு சத்தியமா எனக்கு தெரியாது சார். கொலைகாரன் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க கூடாது. இவனுக்கான தண்டனை கிடைச்சாகணும். எழுதிட்டு வாங்க இவனை. கான்ஸ்டபிள். எஸ் சார். ஓகே சார். கடங்க சார், ப்ளீஸ் சார். மாமா சொல்லுங்க மாமா, ப்ளீஸ் மாமா. மாமா வாங்க சார், வாங்க நல்ல. அவனை விட்டுப்பா, அவனுக்கு எதுவும் தெரியாதுப்பா. என் கடமையை நான் செஞ்சுதான் ஆகணும். கூட்டிட்டு வாங்க. சீக்கிரம் வாங்க. வண்டியில ஏத்துங்க. ஐயோ கடவுளே, ஏன் எங்களை இப்படி கொடுமைப்படுத்துற? ஐயோ அவன் பாவம், அவன் எதுவும் செய்யல. என்னாலதான் அவன். ஐயோ என்னாச்சுன்னா போலீஸ் என்ன சொன்னாங்க?
கொஞ்ச நேரத்துல கார்த்தி உடம்ப அனுப்பிடுவாரு. ஒரே பிள்ளைய இப்படி வாரி கொடுத்துட்டு நிக்கிறேனேம்மா. முகத்தை கூட பார்க்க முடியாத அளவுக்கு பண்ணிட்டாங்களேம்மா. அந்த குடும்பத்தை நான் சும்மா விட மாட்டோமா. அந்த கதிரவனுக்கு என் கையாலதான் சாவு. ஏங்க உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு நான் சத்தியமா நினைக்கலைங்க. உள்ளைய பறி கொடுத்துட்டு நிக்கிறதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியலைங்க. அதுவும் பெத்தவங்களுக்கு முன்னாடியே பிள்ளைங்க விட்டுட்டு போறது புத்திர தோசைங்க, கொடுமைங்க அது. ஏங்க தானா சாவலிங்க கார்த்தி, படுபாவிங்க கொலை பண்ணிருக்கானுங்க. அதுவும் உங்க பையனை கொண்டு உங்க இடத்துல போச்சிருக்காங்க. அவன்லாம் ஒரு மனுஷனாங்க. ஆனா இத அவன் மட்டும் தனியா பண்ணிருக்க முடியாதுங்க. கண்டிப்பா அந்த குடும்பத்தில் இருக்க வேற யாரும் அவனுக்கு உதவி பண்ணிருக்கணும். ஏங்க புதுசா வந்து இன்ஸ்பெக்டர் சொல்லி நல்லா விசாரிக்க சொல்லுங்க அவனை. அந்த கதிரை ஜெயிலுக்கு அனுப்பி என்ன ஆக போகுது? என் பிள்ளைய கொன்னுட்டு அந்த குடும்பத்துல யாருமே உயிரோட இருக்க கூடாது. சரியா தாங்க சொல்றீங்க. உங்க பையனுக்காக நீங்க கண்டிப்பா பழி வாங்கியே ஆகணும். அந்த கதிரோட கதைய முடிச்சிருவோம். ஆந்திரா பக்கத்துல எனக்கு சில ஆளுங்களை தெரியும். சத்தமே இல்லாம காரியத்தை முடிச்சிருவாங்க. உங்க பையனை கொன்னவனை சும்மா விடவே கூடாதுங்க. அவனுக்கான தண்டனையை கொடுத்தே ஆகணுங்க. ஆமா, கார்த்திக் கொண்டவனை சும்மாவே விடக்கூடாது. தண்டனை கொடுத்துதான் ஆகும். என்ன எம்எல்ஏ கை வைக்கிற? வயசுல மூத்தவன் கூட அறிவில்ல? யாரு நீயா? அப்படி ஒரு காரியமா நீ பண்ணிருக்க? என்ன நான் என்ன பண்ணேன்? ஊருக்குள்ள பெரிய குடும்பம் சொல்லி மரியாதை கொடுத்தா மேல கை வைக்கிற? கறிக்கு சமமா பழகின புத்தியை காட்டல? கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம அடிக்கிற? உனக்கெல்லாம் என்னடா மரியாதை? ஆவா துரோகி, கூடவே இருந்து குழி பறிச்சிட்டல. என்னம்மா என்ன சொல்ற? நம்ம தேடுற கொலைகாரன் வெளியில இல்ல. இதோ இவன் தான் கார்த்திக கொன்னது. இல்ல இல்ல, என்னமா நீ எம்எல்ஏ படிய போற? நான் போய் கொலையெல்லாம் நடிக்காத. கார்த்திக் நைட்டு தனியா வீட்டுல இருந்தப்போ அங்க நீ போனது எனக்கு தெரியும். அது வந்து நான் வந்து அது லிங்கம், நீ போனியா? என் பையனை நீதான் ஏதாவது பண்ணியா? இல்லைங்க, சத்தியமா நான் எதுவும் பண்ணலீங்க. ஜானகி மாயா அந்த கதிரெல்லாம் சேர்ந்துதாங்க ஏதோ பண்ணிருப்பாங்க. கேவலமா நடிக்காத. நீதானே கார்த்திக் கழுத்துல காலை வச்சு மிதிச்சு கொன்ன. ஏங்க நான் ஏதோ அப்படி பண்ண போறேன்? அப்போ இவன் தான் என் புள்ளைய கொன்னானா? ஏய் லிங்கம், ஏய் நீயாடா கொன்ன? கொன்ன? உண்மையை சொல்ற? ரெண்டு பேரும் சேர்ந்து எம்எல்ஏ படிய போறீங்களா? நான் தான் சொல்றேன்ல நான் கொல்லன்னு. ஜானகி தான் கொன்னு இருப்பா. ஏய், ஜானகி கார்த்திகை இரும்பால தான் அடிச்சான். ஆனா அதால கார்த்திக் எதுவும் ஆகல. அதுக்கப்புறம் நீதான் கழுத்த மிதிச்சு அவனை கொன்னு இருக்க. என்னமா சொல்ற? ஜானகி அடிச்சாளா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அண்ணே, அப்படி கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு அங்க நடந்திருக்கு. அதுல முக்கியமான ஆளு இதோ இவன் தான். இவன் தான் கார்த்திகை கொன்னு இருக்கான். ஏங்க என்ன இவ்வளவு பெரிய பாவத்தை ஏன் தலை மேல போடுறீங்க? நான் கொன்னங்கிறதுக்கு என்ன சாட்சி? நான் கொன்னதை நேர்ல பார்த்த சாட்சி இருக்கா? நேர்ல பார்த்த சாட்சி இல்ல. ஆனா நீ கொலை பண்ண கார்த்திகே வந்து சொல்லுவான். பாக்குறியா? போனா நீ என்னமா சொல்ற? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. கார்த்திக், கார்த்தி, கார்த்தி, நிஜமாவே நீதானடா? அப்பா நான் தான் எனக்கு ஒண்ணு ஆகல. கார்த்தி மகனே, என்னை விட்டுட்டு போயிட்டியோன்னு நினைச்சேன்டா. என்னடா நடக்குதுங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலடா. அதான் அத்தை சொன்னாங்களேப்பா, என்ன கொலை பண்ண பார்த்தத இந்த ஆள் தான்.
ஏண்டா ஐயோ கே ராஸ்கல் என்கிட்ட காட்டியா நீ என் புள்ளைய வாட கொலை பண்ண பார்த்த நீ உன்னை சும்மா விட மாட்டேன்டா அவனை சாகடிச்சிடா போனா கார்த்திகை இவன் கழுத்தை நெரிச்சிருக்கான் அங்க ஒரு பாடி எடுத்திருக்கோம் இப்ப கார்த்திக் எங்க இருக்கா எனக்கு ஒண்ணுமே புரியலையேமா புரியுற மாதிரி சொல்லு. அன்னைக்கு கார்த்திக் வீட்டுக்கு ரொம்ப நேரமா வரல. சந்தேகப்பட்டு பண்ண வீட்டுக்கு போனேன். चेक करो अस्सलाम वालेकुम दोस्तों, क्या हाल है? उम्मीद करता हूँ आप सब खैरियत से होंगे। मैं हूँ मोहम्मद शहजाद और आप लोग देख रहे हैं मेरा यूट्यूब चैनल आल पी के जानवर। इस पर आपको जानवरों से रिलेटेड वीडियो मौसूल होती रहती हैं जो कि इंतहाई खूबसूरत जानवर होते हैं माशाल्लाह। ये देखें भाई माशाल्लाह माशाल्लाह तोड़ के दिखा रहे हैं, इंतहाई खूबसूरत जानवर माशाल्लाह। देख सकते हैं हवाना वगैरह चेक करें, चारों के चार थन चौड़े माशाल्लाह हवाना। ये देख सकते हैं आप लोग खूबसूरत जानवर, इंतहाई खूबसूरत माशाल्लाह। चारों के चार थन चौड़े, ब्लैक थन, वाया चेक करें थनों का, मोटवार थन है, इंतहाई खूबसूरत जानवर है। जो भाई जानवरों की खरीदो फरोख्त करना चाहता है। दूध कितना है? मालिक का कहना है कि 32-33 प्लस करती है अल्हम्दुलिल्लाह। पिछला रिकॉर्ड भी इसका यही रहा है और अब भी इंतहाई खूबसूरत जानवर है। डिमांड कितनी कर रहे हैं? 8.5 लाख भाई डिमांड कर रहे हैं। बाकी इनका कहना है कि प्यार मोहब्बत भी हो जाएगी। जिस भाई ने लेना हो जानवर वो हमसे रब्ता करें, नंबर आपको डिस्क्रिप्शन में मिल जाएगा। ये दूसरा जानवर चेक करें, ये भी इन्हीं का है, खूबसूरत और इंतहाई खूबसूरत जानवर माशाल्लाह। ये देखें हवाना चेक करें, ताज़ी सूई हुई है, 34-35 प्लस माशाल्लाह, इंतहाई खूबसूरत। ये देखें पीछे इसके बच्चा, इंतहाई खूबसूरत जानवर। ये देखें ये सोने वाली है माशाल्लाह, चेक करें, इंतहाई खूबसूरत जानवर आपको देखने को मिलते हैं। आप चैनल को सब्सक्राइब कर दिया करें ताकि अच्छी वीडियो आपको देखने को मिले। ये देख सकते हैं, आगे से भी आपको दिखाते हैं। ये जानवर चेक करें माशाल्लाह, इंतहाई खूबसूरत, इंतहाई खूबसूरत। पिछली जो गाय दिखाई है 8.5 डिमांड थी उसकी।